Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக்லெஸ் கேக் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக 1/2 கப் சக்கரை எடுத்து வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு உங்க வீட்ல இருக்க ஒரு கப் எடுத்துக்காங்க. அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்காங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இது ஒரு பவுல்ல சேர்த்துக்காங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப் தயிர் எடுத்துக்காங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்காங்க. 1/4 கப் அதே கப்பில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சக்கரை எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூடயே இதை சேர்த்துடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன். அப்புறம் ஈனோ 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க ஈனோ சேர்த்துக்கலாம். இப்போ மைதா நம்ம 1 கப் சேர்த்துருக்கோம். அதே கப்லேயே எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயும் மைதாவும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோம். அது கூட இந்த மாவை இதில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படி படிப்படியாக வருதுன்னு. இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லைனா மணல் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி உப்பு தான் சேர்த்துருக்கோம். உப்பு என்ன கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஏற்கனவே இது யூஸ் பண்ண உப்பு. இப்போ இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு ஊற்றி வச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து இது கூட வச்சிடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. 30லேருந்து 40 நிமிஷம் இது வேகணும். விசிலும் எடுத்துருங்க, லப்பரும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் கமுத்தி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஒட்டாமல் ஈஸியாக வருது. இப்போ கேக்கை வெட்டிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வெட்டிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் பாக்ஸாக தான் வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.